கடைசியாக கூட்டிட்டு வர்றப்போ இது அவன் நடந்துதான் போயிருக்கான், கொஞ்சம் நம்பி போயிருக்கான். ஆனா திரும்பி வர்றப்ப அவனை தூக்கிக்கிட்டு வர்ற நிலைமையில தூக்கிட்டு போயிருக்காங்க. தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்க அவங்க எதையோ அனுப்ப, அப்புறம் அரசு மருத்துவமனைக்கு போனா பிராட் டெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுக்க ஒரு விசாரணை கைதி போலீசால் அடித்து கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை நீங்க அப்படியே பார்த்தா சாத்தான்குளம் சம்பவம் மாதிரியே இருக்கும். அன்றைக்கு அனைத்து மீடியாக்கள், சினிமா நடிகர்கள் எல்லாம் பேச திமுக சார்பாக 25 லட்சம் அப்புறம் ஒவ்வொரு கட்சியும் கொண்டு போய் அந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் என்பவருக்கு கொடுத்தாங்க. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃப்ஐஆரே போடல. அதுதான் முதல் விஷயம். ஒரு போலீஸ் ஒரு கேஸை எடுத்தா முதல்ல ஒருத்தர் இது திருட்டு போயிருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார், இந்த எஃப்ஐஆர் பேர்ல நடவடிக்கை. ஆனா எஃப்ஐஆரே போடாம அடிச்சு திமுகவின் உள்ளூர் தலைவர் ஒருவர் போய் 50 லட்சம் ரூபாய் நாங்கள் தருகிறோம் மற்றும் கொலை செய்யப்பட்டு இறந்த அந்த அஜித்குமாரின் தம்பிக்கு HRNCல பர்மனன்ட் வேலை போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டத்திலையும் 18 இடங்களில் காயங்கள் இருக்கு. மிக மோசமாக தாக்கப்பட்டுள்ளார். உள்ளூர்ல மக்கள் பார்த்திருக்காங்க. அவருடைய தம்பியையும் தாக்கியிருக்காங்க, அவர் முன்னாடி அண்ணனையும் தாக்கியிருக்காங்க, மேலும் 2 நண்பர்கள் அப்படிங்கிறாங்க. விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கொலை என்பது இது 31வது. அடுத்ததாக சார் போலீஸ் என்ன சொன்னாலும் அமைச்சர் படிச்சிருவாரா, முதலமைச்சர் படிச்சிருவாரா? இந்த ஆட்சி முதல் ஒரு 2-3 மாதத்திலேயே தமிழகத்துல தென் மாவட்டத்துல நடந்த அந்த லாக்அப் டெத் மரணம் விவரம் தொடர்பாக இன்னைக்கு தமிழக அரசுக்கு சரமாரியாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்காங்களே, இதை பின்னணியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது முதல்ல இதுல லாக்அப் டெத் எல்லாம் போட நீங்க சொல்றீங்க, மக்களுக்கு எளிதாக புரியணும்னு சொன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, என்னுடைய பொருள் காணாம போயிடுச்சு, இவங்க செஞ்சிருக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எஃப்ஐஆர் போடணும். முதல் தகவலை முதல் குற்ற பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு இது ஆய்வு பண்றதுக்கு அதை போட்டுட்டு தான் விசாரிக்கணும். இந்த சம்பவம் என்பது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில நடந்ததாக சொல்லப்படுகிறது. மாலையில அவங்க வீட்டுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களாம். நான் காரில் வைத்திருந்த பர்ஸ்ல வச்சிருந்த 2500 ரூபாயும் 9 பவுன் 9ல இருந்து 10 பவுன் பெருமானம் உள்ள நகையையும் காணவில்லை. இதை அந்த கோயிலுக்கு நான் சென்ற பொழுது அந்த கோயில் வாசல் வரைக்கும் என்னோட காரை எடுத்துட்டு போனேன். என்னுடைய மாமியாருக்கு இது உடல் உபாதை இருக்கிறதுனால அங்க இறக்கி வீல் சேர்ல கூட்டிட்டு போறதுக்கு அந்த அங்க இருந்த தற்காலிக காவலராக இருந்த அஜித்குமார் உதவி செய்தார். என் காரை பார்க் செஞ்சிடுன்னு நம்பர் கொடுத்தேன், கூட சாவியை கொடுத்தேன். அவர் திருப்பி வரும்போது அதே மாதிரி அவர் உதவி செய்து என் மாமியார் ஏற்ற உதவி செய்த பிறகு வீட்டுக்கு போனா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப அதுக்கு எஃப்ஐஆரே போடல. அடுத்தது இந்த விசாரணை செய்வதற்கு மானாமதுரை எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டு அந்த எஸ்ஐடி மாதிரி ஒரு 6 பேர் இந்த நபரை கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மைதானத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இது வேற ஒரு இடத்துக்கு கடைசியா அந்த இதுக்கே கோயிலுக்கே கூட்டிட்டு அடிக்க போறாங்க. கோயிலுக்கு கடைசியாக கூட்டிட்டு வர்றப்போ இது அவன் நடந்துதான் போயிருக்கான், கொஞ்சம் நம்பி போயிருக்கான். ஆனா திரும்பி வர்றப்ப அவனை தூக்கிக்கிட்டு வர்ற நிலைமையில தூக்கிட்டு போயிருக்காங்க. தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போக அங்க அவங்க எதையோ அனுப்ப, அப்புறம் அரசு மருத்துவமனைக்கு போனா பிராட் டெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ முழுக்க ஒரு விசாரணை கைதி போலீசால் அடித்து கொல்லப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது. இந்த சம்பவத்தை நீங்க அப்படியே பார்த்தா சாத்தான்குளம் சம்பவம் மாதிரியே இருக்கும். அங்க கொரோனா காலத்துல 10 மணி வரைக்கும் கடையை 10 மணிக்கு மேல திறந்திருந்த ஒருவரை ஏன் போடலன்னு விசாரிச்சு எஃப்ஐஆர் போட்டு விசாரணை போது தாக்கப்பட்டதுக்கு அடிச்சாங்க. அன்றைக்கு அனைத்து மீடியாக்கள், சினிமா நடிகர்கள் எல்லாம் பேச திமுக சார்பாக 25 லட்சம் அப்புறம் ஒவ்வொரு கட்சியும் கொண்டு போய் அந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் என்பவருக்கு கொடுத்தாங்க. ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஃப்ஐஆரே போடல. அதுதான் முதல் விஷயம். ஒரு போலீஸ் ஒரு கேஸை எடுத்தா முதல்ல ஒருத்தர் இது திருட்டு போயிருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார், இந்த எஃப்ஐஆர் பேர்ல நடவடிக்கை. ஆனா எஃப்ஐஆரே போடாம அடிச்சு விஷயம் அந்த உடம்பை வாங்குவதற்கு அந்த குடும்பம் மறுத்த நிலைமையில உடனே திமுக இறங்குகிறது. ஐயோ இது இன்னொரு சாத்தான்குளம் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகவின் உள்ளூர் தலைவர் ஒருவர் போய் 50 லட்சம் ரூபாய் நாங்கள் தருகிறோம் மற்றும்
கொலை செய்யப்பட்டு இறந்த அந்த அஜித்குமாரின் தம்பிக்கு HRNCல பர்மனன்ட் வேலை போட்டு தரோம் அப்படின்னு சொல்லி சமாதானம் செய்து அவங்களும் என்ன பண்ண முடியும், யாரோ இறந்துட்டார், அட்லீஸ்ட் தம்பி நல்லா இருந்தா பரவாயில்ல என்ற சூழ்நிலையில அவங்க அதை ஏத்துக்க வாங்க மக்களுக்கு காட்டுறதுக்காக திமுக கொடி போட்ட கார்ல அந்த உடம்ப வாங்கிக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த அபிஷியலாக வருவதற்கு முன்பாகவே அந்த இறந்த அஜித்குமாருடைய உடம்பு தகனம் செய்யப்பட்டுள்ளது. இப்ப இதே பல வழக்குகளை அரசாங்கம் முதல் செய்த போஸ்ட்மார்ட்டம் சரியில்லைன்னு 2, 3வது முறையெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இங்கே தகனம் முடிந்திருக்கிறது. போஸ்ட்மார்ட்டத்திலையும் 18 இடங்களில் காயங்கள் இருக்கு. மிக மோசமாக தாக்கப்பட்டுள்ளார். உள்ளூர்ல மக்கள் பார்த்திருக்காங்க. அவருடைய தம்பியையும் தாக்கியிருக்காங்க, அவர் முன்னாடி அண்ணனையும் தாக்கியிருக்காங்க, மேலும் 2 நண்பர்கள் அப்படிங்கிறாங்க. சார் என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இந்த மாதிரி விஷயத்துல இதுக்கு அதிகாரம் இருக்கணும் என்றுதான் சொல்வேன். விசாரணை செய்யறப்ப ஐயா சொல்லிடுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. மிக நிச்சயமாக போலீஸுக்கு விசாரணை செய்வதற்கு அதிகாரம் இருக்கணும். அதுக்காக FIR போடாம ஒருத்தரை இப்படி தாக்குவதற்கு சிறிதும் அனுமதி கிடையாது. ஆனா இந்த அளவு தாக்கின பிறகும் இவரை இந்த வழக்க FIR கடைசியில அன்று மதியத்துக்கு மேலதான் போட்டிருக்காங்க. போலீஸை சஸ்பெண்ட் செய்த பொழுது FIR இல்லைன்றாங்க. அதன் பிறகு வழக்கு உயர் நீதிமன்றம் செல்கிறது என்ற ரீதியில FIR போட்டு இப்ப 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னாங்க. நேற்றைக்கே பல கேள்விகள் எடுத்திருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த SPயை ஏன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்கார் உயர் நீதிமன்ற நீதிபதி. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால், இதுதான் முதல் கொலை அதிமுக ஆட்சியில. சாத்தான் குளத்தை வைத்து மிகப்பெரிய அளவில் அரசியல் செய்து பிண அரசியல் செய்துட்டு வந்த இந்த ஆட்சியில நேற்று இறந்துள்ளவன் அஜித்குமார் 25வது முதல்ல சொன்னாங்க. ஹென்றி டிஃபானே என்ற அந்த மனித உரிமை ஆர்வலர் படியாக இது 31வது கொலை அப்படிங்கிறாங்க. அதாவது விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு குற்றவாளியை குற்றம் சாட்டப்பட்டவர் கைதியன்னு சொல்ல முடியாது. FIR போடாதப்ப இது எப்படி கைதின்னு சொல்றது? விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் கொலை என்பது இது 31வதுங்கிறாங்க. அடுத்ததாக சார் போலீஸ் என்ன சொன்னாலும் அமைச்சர் படிச்சிருவாரா, முதலமைச்சர் படிச்சிருவாரா? இந்த ஆட்சி முதல் ஒரு 2-3 மாதத்திலேயே சென்னையில விக்னேஷ் என்பவர் இதே மாதிரி விசாரணை கைதியாக அடித்து கொல்லப்பட்ட பொழுது சட்டசபையில முதலமைச்சர் அவர் இயற்கை காரணங்களால் மரணமடைந்தார் படிக்கிறாங்க. அடுத்த நாள் அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 28 இடங்களில் காயம் வரும். ஆனால் தற்காலிகமாக சஸ்பெண்ட், திருப்பி 3 மாதம் கழிச்சு அவங்க பதவியில தொடர்றாங்க. 22ல அந்த போலீஸ்காரர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரவில்லை. 22 முடிஞ்சு 23 முடிஞ்சு 23 முடிஞ்சு 24 25 7வது மாசம். சோ கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆக போகிறது. இன்னும் தண்டனை வாங்கி சார், அதுல தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா வேற இன்னொரு ஸ்டேஷன்ல போலீஸ்காரன் கைதிய அடிச்சு பண்ணுவானா? இன்னொன்னு தனிப்படை அமைத்து பண்றதுன்னா இது சாதாரணமாக நிகழ்ந்திருக்காது. முதலமைச்சர் அலுவலக செக்ரட்டரியேட்ல இருந்து மிக முக்கியமான VVIP சார்பாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்றும் இடதுசாரிகள் கூறுகிறார். இப்ப இந்த மாதிரி அடிக்கிறது சார். இதுக்கெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் சார், இந்த மாதிரி தவறு செய்தால் மனித உரிமை ஆணையம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. புகார் கொடுத்தா அவங்க விசாரணை செய்வாங்க. அந்த மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் மணிக்குமார் என்ற சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. அவர் கடைசியாக கேரளத்தின் தலைமை நீதிபதியாக ரிட்டையர் ஆனவர். அந்த ஆணையத்துல அவருக்கு கீழே ஒரு IAS அதிகாரி இருப்பார், ஒரு DSP லெவல் அதிகாரி இருப்பார். அது தவிர மனித உரிமை ஆர்வலர்கள் என்று தமிழக அரசால் நியமிக்கப்படுபவர் இருப்பார். கண்ணதாசன் ஒரு திமுக கட்சிக்காரர் இருந்தும் அவர் செந்தில் பாலாஜி வழக்கில் ஆஸ்பத்திரியில ஒரு டிராமா பண்ணதும் எல்லாருக்கும் ஞாபகம். தாம்பரம் பக்கத்துல இது மாதிரி ஒரு கைதிகள் அடிக்கப்பட்ட வழக்குல அந்த மனித உரிமை ஆணையத்துல ஒர்க் பண்ற அந்த DSP கொடுத்த அறிக்கையின் பேரில் தமிழக போலீஸுக்கு அந்த நீதிபதி மனித உரிமை ஆணைய தலைவர் ஒரு அறிக்கை கேட்க அதுக்கு பதில கொடுக்காம தமிழக DGP அவரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு விடுவீங்கன்றார். அந்த நீதிபதி மணிக்குமார் அவரை நான் விடுவிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு கீழே இருக்கிற IAS ஆபீசருக்கு பிரஷர் கொடுக்குறாங்க. அவர் 2 பேசி பார்க்கிறார், நீதிபதி தெளிவாக இருக்கிறார் என்றவுடன் அவர் லீவ் போட்டு போறாரு. உடனடியாக தமிழக அரசு வேறு ஒரு IAS ஆபீசரை போட்டு திருப்பியும் ரிலீவ் பண்றதுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனால் நீதிபதி தடுக்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மனித உரிமைகள் ஆணைய தலைவர் நீதிபதி மணிக்குமார் வீட்டுல போட்டிருந்த செக்யூரிட்டி எடுத்துட்டாங்க. இனிமே உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, யார் வேணாலும் அடிப்பாங்கன்ற மிரட்டல் தொகையில நீங்க இந்த DSP விடலன்னு பண்ண அவர் ஏற்கனவே இங்க உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் என்பதால் பலருக்கு போன் செய்ய
சிறிது நேரம் கழிச்சு அவருக்கு வாபஸ் வந்துச்சு. திருப்பி 2வது நாள் அவருடைய செக்யூரிட்டி எடுக்கப்பட்டது. கடைசியில அந்த டிஎஸ்பி விடுவிக்கப்பட்டார். இதுதான் இங்க நடக்கிற விஷயம். 31 மரணம் நடந்திருக்கு. ஆனால் எப்படி கேஸ முடிக்கலாம், எவ்வளவு ரேட், இறந்தவருக்கு 50 லட்சம் வேல்யூ போட்டிருக்கான்றாங்க. சார், உங்களுக்கு ஞாபகம் இருந்தா ஒரு 3 மாதம் முன்பாக விருகம்பாக்கத்தை சேர்ந்த ஒருவர் 2016 போட்ட எஃப்ஐஆர் முடிக்கல என்று வழக்கு வந்த பொழுது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றார், எங்ககிட்ட எஃப்ஐஆர் போடலன்னு பல பேர் வழக்கு போடுறாங்க, எஃப்ஐஆர் மேல நடவடிக்கை இல்லைன்னு பலர் வந்திருக்கு, இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு கேட்க உடனே போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, அந்த எஃப்ஐஆரை விசாரணை பண்ணோம், அதில் எந்த முகாந்திரமும் இல்லை என முடிக்கப்பட்டதுங்கிறாங்க. உடனே நீதிபதி கேட்கிறார், ஒரு எஃப்ஐஆர் போட்டால் முதல் காப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு, 2வது காப்பி மாஜிஸ்ட்ரேட்டுக்கு, 3வது காப்பி ஸ்டேஷனுக்கு, 4வது டிஎஸ்பிக்கு, அப்படி போகும். இப்ப இந்த கேஸ்ல அந்த மாஜிஸ்ட்ரேட்டுக்கு இந்த முகாந்திரம் இல்லைங்கிறது தெரிவிச்சீங்கன்னு கேட்டுட்டு இல்லை என்று சொல்ல மிகவும் கொதிப்படைந்த நீதிபதி, சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி, தமிழகத்தின் உள்துறை செயலாளர், உள்துறை அமைச்சர் யாருன்னு சொன்னா முதலமைச்சர், அவருக்கு கீழே தான் காவல்துறை வருகிறது. சோ உள்துறை செயலாளர் ஸ்டாலினுக்கு அடுத்த பதவியில் இருப்பவர் நேரடியாக ஆஜராகணும்னு சொல்றார். ஆனால் அவர் என்ன பண்றார், அன்னைக்கு ராத்திரியாக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அப்பீலுக்கு போறார். 3 நாள் கழிச்சு அவர் அப்பியர் ஆனுங்கிற ஸ்டேஜ்ல அந்த 3வது நாள் காலையில 10 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த பெட்டிஷன் வருது. சென்னை உயர் நீதிமன்றத்துல தமிழக அரசு வழக்கறிஞர் போயிட்டு இது உச்ச நீதிமன்றத்துல பெண்டிங்கிறார். சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி மிகவும் கடுப்பாகி மதியானம் 2 மணி வரைக்கும் அங்க ஸ்டே வரலன்னு சொன்னால் நான் தமிழக உள்துறை செயலாளருக்கு அரெஸ்ட் வாரண்ட் போடுவேன் அவர் வரலன்னு சொன்னான்ற அங்கே உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய மதியம் 4 மணிக்கு அவர் வரணும்னு சொல்லப்பட இன் கேமரா எல்லாரையும் வெளியில ஏற்றிட்டு அவர்கிட்ட விசாரணை நடந்தது. இதே போல இப்ப சென்னை கமிஷனரை அழைச்சிருக்காங்க. இது போல எத்தனை வழக்குகள். இப்ப சமீபத்துல ஒரு வழக்குல ஒரு டாக்டரை சென்னை டி நகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டு, அதாவது ஒரு பெண்மணிக்கு அவர் சிகிச்சை கொடுத்த பொழுது அவர் உடல் முழுக்க காயம் இருக்கிறது, அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாருன்னு கொடுத்த அவர் கொடுத்த சர்டிபிகேட்டை போலின்னு அவரையே மிரட்டி வாங்கிட அவர் 2 நாள் கழிச்சு அதை பத்திரிகையில மீடியாவுக்கு சொல்ல பாலிமர் டிவில வருது. இவை எல்லாம் நடந்தது மே மாதத்துல. ஆனால் ஜூன் மாதம் 26 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாதம் எஃப்ஐஆரே போடாம அதை முடிப்பதற்கு நடந்தது. சார், எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னார். இந்த ஆட்சியில ஏன் இவ்வளவு போலீஸ் தயக்கம்? இந்த ஆட்சியே முதலமைச்சர் கீழே நடக்குதா? அவர் இன்னைக்கு காலையில கூட ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு ஷூட்டிங்க்கு போகிறார். ஆனா இத பத்தி ஒரு அறிக்கை, வெறும் மேம்போக்கான அறிக்கை வருகிறது. சார், இதே விஷயத்த சிபிசிஐடி வழக்கு மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமையா அந்த திமுக சொல்றாங்களா சார்? இப்போ சிபிசிஐடிக்கு எதுக்கு சார் மாத்துறதுல என்ன சார் பிரயோஜனம்? இப்போ தமிழகத்தின் அமைச்சரவையில 3வது 4வது இடத்தில் இருப்பவர் திரு KN நேரு அவர்கள். அவருடைய சகோதரர் இறந்தது 13-14 வருடங்கள் ஆயிடுச்சு. அதிமுக காலகட்டத்துல சிபிஐக்கு மாற்ற வேண்டாம்னு சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி 4 வருஷம் ஆச்சுங்க. சிபிசிஐடி என்ன பண்ணிருக்கு? ஏன் அந்த யார் குற்றம் செய்யணும்? அதிமுகவை சேர்ந்தவர் பண்ணார், காப்பாத்துறதுக்காக அன்னைக்கு போலீஸை அன்றைய அரசு தடுத்திருந்ததுன்னா இவங்க 4 வருஷம் ஆகி ஏன் அதுல முன்னேற்றம் இல்லை? அடுத்ததாக இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த சார் என்பது இல்லாம போயிருக்கு. ஆனால் கால் ரெக்கார்ட்ஸ்ல போலீஸ் அந்த சம்பவம் முடிஞ்ச பிறகே ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரியோடு இவர் பேசியிருக்கார் அப்படின்னு அண்ணாமலை வெளியிட்டார். இப்ப இந்த வழக்குல வந்தீங்கன்னு சொன்னால் 28ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி போலீஸ் அந்த கோயில்ல இருந்த எல்லா இதையும் சிசிடிவியும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இது மனித உரிமை கழகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. இங்க என்ன நடக்குது? இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல எந்த இதுவும் ரெக்கார்ட் ஆகலன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி விசாரணை பண்ணாங்க? சார், போலீஸுக்கு இன்னொன்னு, போலீஸ் எஃப்ஐஆர் போடுறப்பயே திமுக காரர்கள் இருந்தால் எஃப்ஐஆரின் தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா 2 கேஸை எடுத்துக்கிட்டா எளிதாக புரியும். ஒண்ணு, வேலூர்ல ஒரு தாய்சை நல இதுன்னு சொல்ற இடத்துல ராத்திரி அதை திறந்து அங்க குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கும்மாளம் போட்டதை ரீல்ஸ் போட்டவன் திமுக கவுன்சிலர் மகன் மீது இவங்க போட்ட பிரிவுகள் என்னன்னு சொன்னா எஃப்ஐஆர்ல 10 ரூபா ஃபைன் போடலான்னு விகடன் இணையதளம் சொல்லுது. திமுகவின் தெய்வ செயல் என்பவன் திராவிடத்தனமாக தன்னுடைய 2வது மனைவி என ஒரு கல்லூரி மாணவியை திருமணம் செய்து கொண்டு
பல திமுக தலைவர்கள், அமைச்சர்கள், உதவியாளர்கள்ட்ட கூட்டிட்டு போய் பகிர்வதற்காக செஞ்சு கொண்டு அந்த மாணவியை துன்புறுத்தியத வழக்கு எஃப்ஐஆர் போடுறதுன்னா அந்த மாணவி கொடுத்த எஃப்ஐஆர் டீடைல்ஸ் அத்தனையும் திமுக ஐடி விங்கு ட்விட்டர்ல பதிவு செய்கிறது. அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பெயர், ஊர், அட்ரஸ், போன் நம்பர், எந்த செக்ஷன்ல படிக்கிறாங்கிற அத்தனையும் எஃப்ஐஆர்ல லீக் பண்ணுது. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? அந்த திமுக ஞானசேகரன் அன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததை விட பல மடங்கு மோசமான செயல் போலீஸ் இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் லீக் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கூறிய பிறகும் யாரும் கைது செய்யப்படவில்லை. அந்த வழக்கே முடிஞ்சு போயிடுச்சு. யார் அந்த சார் என்று வரல. என்னை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி மேல மக்களுக்கு நம்பிக்கை வராது. எனவே இந்த வழக்கை எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா இதுக்கு மேல திருப்பி யாருக்கு கீழே சார் சிபிசிஐடி வரும்? எஸ்ஐடி பண்ணது மேல நம்பிக்கை வரவில்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழகத்துல அண்ணா பல்கலைக்கழகத்து வழக்குல இருக்கு. எனவே இந்த வழக்கையும் அண்ணா பல்கலைக்கழகத்தையும் உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்தின் பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் இந்த வழக்கை இப்படி நடத்தியதற்காக திமுக அறக்கட்டளை சார்பாக 25 லட்சம் கொடுக்கணும் என்பதையும் என் கோரிக்கையாக வைக்கிறேன். சார், இங்க 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசிதான் வந்துட்டு இப்ப நீதிமன்றத்துல இன்னைக்கு மனுதாரர் சார்பா சொல்லியிருக்காரு சார். அது திமுகவுல யாருக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தென் மாவட்டத்துல இந்த சம்பவத்திற்கு எந்த அரசியல் தலைவருக்கு தொடர்பு இருக்கலாம் சார்? இல்ல, நமக்கு அதெல்லாம் நம்ம ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. ஆனா எஸ்பி தலைமையில ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மானாமதுரையில இருந்து அனுப்பி இருக்காங்கிறது தெளிவாகிறதுன்னா இது சாதாரண லெவல்ல இருந்து போன் வந்திருக்காது. விஐபி எல்லாம் நடக்காது சார். 5 பவுன் 10 பவுன் திருட்டுலாம் சொன்னா போலீஸ் இந்த மாதிரி எல்லாம் செய்யாது. இந்த அளவிற்கு ஸ்டேஷன்ல விசாரிச்சு அதுக்கப்புறம் 3 இடத்துல கொண்டு போய் அடிச்சு, தம்பியை அடிச்சு, இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், அதுவும் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்காம பல மணி நேரங்கள் கழிச்சு மிளகாப்பொடி தூக்கின தண்ணியை கொடுக்குறாங்கன்னா எந்த விதமான ஒரு செயல்பாடு? அதாவது போலீஸ் என்பது நம்ம ஆட்சி சுதந்திரத்துக்கு முன்னாடி அவர்கள் ஆளும் அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள், இந்தியர்கள் அடிமைகள் என்ற ஒரு மிஷனரி மனப்பான்மையில இருக்கும் காலனி ஆதிக்க மனப்பான்மை இன்னைக்கும் போலீஸ் இருக்கு. மக்கள் என்றால் தங்கள் அடிமைகள். அந்த மனப்பான்மை போகணும்னு பல தீர்ப்புகள்ல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த டாக்டர் யாருக்கோ தனக்கு வேண்டிய ஒரு விவிஐபி, திமுகல அமைச்சர் லெவல்ல இருக்கிற ஒரு விவிஐபி மூலமாக பிரஷர் கொடுக்காம ஒரு மானாமதுரையிலிருந்து ஒரு இது போகாது. அப்படி போய் அடிச்சிருக்காங்க. வழக்கை முடிப்பதற்கு சிவகங்கை மாவட்ட திமுக உள்ளூர் தலைவர் ஒருவர் பேர்லாம் வருது. அவர் 50 லட்சத்தை கொடுக்கறதுனா நீங்களும் இன்னைக்கு 5 லட்சம் புரட்டணும்னா பல இடத்துல தேடணும். 50 லட்சம் கேஷை கொடுத்து அந்த உடலை திமுக கொடி பொருத்திய கார்ல எடுத்துட்டு போய் உடனடியாக தகனமும் செஞ்சிருக்காங்கன்னா இதுல எந்த அளவுக்கு இருக்கு? அதான் நான் சொல்றது. இது வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாத்தணும். திமுக அறக்கட்டளை அபிஷியலாக 50 லட்சம் ரூபாய் கொண்டு போய் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இதை கொடுத்து இதை பண்ணணும். ஏன்னா அந்த இதுக்கு கனிமொழி போனார்கள், அன்றைக்கு காங்கிரஸ் தலைவர் அழகிரி போனார்கள், விஜய் போன்ற பல தலைவர்கள் போனார்கள். எனவே பிண அரசியல் செய்வதை விட்டுட்டு மக்களுக்கு, அதாவது நீதி பரிபாலனம் சரியாக நடக்கணும், அது சரியாக நடக்கிறது என்ற நம்பிக்கையையும் ஊட்டணும் அப்படிம்பாங்க. எனவே இதுல ஒண்ணும் இல்லைன்னா உடனடியாக இந்த வழக்கையும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வழக்கையும் மறு விசாரணைக்கு உடனடியாக செய்யணும் சார். சிபிசிஐடி என்ன சார் செய்யும்? திருச்சி 2ல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம், பிஷப் ஹைமன் நினைவு தொடக்க பள்ளி, லுத்தரன் சபைக்கு கீழே வருது. அந்த பள்ளியில இருக்கிற ஹாஸ்டல்ல, தொடக்க பள்ளினா 5ஆம் வயசுக்கு கீழே 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை, அந்த பள்ளியுடைய ஹெட்மிஸ்டர் சகாயமேரி என்பவருடைய மகன் சாம்சன் என்பவன், அவன் லால்குடி அன்பில் இருக்கிற ஆரம்ப சுகாதார மையம் தமிழக அரசு டாக்டரா இருக்கிறவங்க. அம்மாவுடைய ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு 50 மாணவிகள் மீது பாலியல் சீண்டல் வன்கொடுமை செய்தார்னு வழக்கு நடக்க போட்டு 8 மாசம் 10 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட்டதாக இல்லை. சோ தமிழக போலீஸ் குற்றவாளி யார், பாதிக்கப்பட்டவர் யார், குற்றம் செய்தவர் திமுகன்னு சொன்னால் பாதிக்கப்பட்டவர் எஃப்ஐஆர் லீக் பண்ணுவாங்க. இல்ல குற்றம் செய்தவர்கள் அரசுக்கு வேண்டியவர்கள் அல்லது மைனாரிட்டி சமூகம்னா கேஸ் போட மாட்டாங்களா, இல்ல நடத்த மாட்டாங்களா? இதே அந்த விக்னேஷ் வழக்கு 22ல நடந்த மரணத்துல அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா, இது 31வது மரணம். ஒரு 2-3 மாதம் முன்பாக கள்ளச்சாராய வழக்கில்
கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறப்ப சகோதரிகள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எங்களுக்கு திருமணம் அடுத்த வாரம் இருக்கிறது, நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறோம்னா பண்ணிக்கோன்னா விஷம் குடிக்க ஒரு சகோதரி இறந்ததையும் பார்த்தோம். சார், திமுக அரசின் போலீஸ் அரச பயங்கரவாதம் என்பது திராவிட பண்ணையாரியத்திற்கு துணையாக நிற்கிறது. எனவே திராவிட பண்ணையாரியம் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. திமுக இதுவரை கருணாநிதி 71 தொடங்கி ஒரு முறை கூட இரண்டாவது முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றது இல்லை. மீண்டும் அது போல நடக்க வாய்ப்பு இருக்கிறது. திமுக போன ஆட்சியில சாத்தான்குளத்தை வைத்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் சாத்தான்குளத்தின் போலீஸ்க்கு இந்த முறை அதுல நடந்த நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கையை குப்பையில போட்டுட்டு அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல அன்னைக்கு யார் ஆரம்ப கட்ட விசாரணையை செய்தாங்களோ அந்த டிஎஸ்பி எஸ்பி இன்றைக்கு ஸ்டாலினுடைய குளத்தூருடைய கமிஷனராக இருக்கிறார். அப்படின்னா என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. ஒரு விஷயத்த பிண அரசியல் அல்லது பாலியல் விஷயம்னா அதை வைத்துக் கொண்டு திமுக அரசியல் செய்துவிட்டு மக்களிடம் கலைவரம் செய்கிறது. அதே இவங்க ஆட்சியில் நடந்த 50 லட்சம் பிடிச்சு முடக்கிறாங்கன்னா மக்கள் இதற்கு மேலும் பொறுக்க மாட்டார்கள். நிச்சயமாக இதுக்கு அடுத்த 8 மாசத்தில் தகுந்தபடி நடக்கலன்னா மக்கள் தண்டனை தருவார்கள்.